வணக்கம். இன்னைக்கு கேரளா கடலைக்கறி எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கொண்டக்கடலையை கருப்பு கொண்டக்கடலை எடுத்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட வேணாம், அந்த தண்ணியோடையே இருக்கும். நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இருக்கட்டும், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். கீழே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு துண்டு பட்டை, நல்லா பெரிய துண்டை நான் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, தேங்காய். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதுக்கு தகுந்த தேங்காய். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா திருவி எடுத்து இந்த தேங்காய் நல்லா செவக்கணும். அப்போ தான் இந்த கடலைக்கறி நல்லா வாசமாக இருக்கணும், நல்லா செவந்து வரணும், கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ இதோட ஒரு 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா செவக்க வதக்கணும். தேங்காய் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கிட்டு இதுக்கு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம். இல்லைனா மல்லித்தூள் மிளகாத்தூள் இருந்தால் தனித்தனியாக போட்டுங்க. இது குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அதுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு இதையும் நல்லா இதோடைய வதக்கிடுங்க. நல்லா வதக்கணுன்னா ஆற வச்சு மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். 2 வரமிளகாய், நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எது இருக்கோ போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். இந்த ரெசிப்பியை முடிஞ்ச அளவு தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. நமக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கடலெண்ணெய் இந்த மாதிரி கோல்டு வின்னர் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க, ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வறுத்து அரைச்சது தான், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு வதக்கிட்டு இப்போ இதில் கொண்டக்கடலை அந்த தண்ணியோடு ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரி எல்லாம் கழுவி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. கடலைக்கறி நல்லா கொதிச்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சோண்டு தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி புட்டோடு வச்சு சாப்பிட போகிறோம். கேரளாலெலாம் புட்டோடு தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஆப்பத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டு, ஆப்பம் இதுகளோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைக்கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.